அன்பு இறைவா, வணக்கம். செல்வங்களே, உங்களுக்கும் என் வணக்கம். தாத்தா, எது நல்லது எது கெட்டது என்று எங்களுக்கு புரியவில்லையே தாத்தா. எங்களுக்கு எது தவறு என்று தெரிந்தால் போதும், அதை நாங்கள் செய்யாமல் இருந்து விடுவோம். எது நன்மை என்று சொன்னாலும் அதை நாங்கள் கடைப்பிடிப்போம். சொல்லுங்க தாத்தா. என் செல்வங்களே, சுருக்கமாக சொல்ல வேண்டுமேயானால் ஒன்றை சொல்ல விரும்புகிறேன். அது கடவுளால் சொல்லப்பட்டது என்று அறிகிறேன். என்ன தாத்தா அது? அதாவது 10 கட்டளைகள், 10 கமாண்ட்மெண்ட்ஸ். இந்த பிக்சர் வந்துச்சு, 10 கமாண்ட்மெண்ட்ஸ். அதை தாத்தா, பத்து கற்பனை, நல்ல விஷயங்களை கெட்ட விஷயங்களை அடங்கிய 10 கட்டளைகளை கடவுள் மோசேஸ் என்ற ஒரு கடவுளுக்கு விருப்பமான ஒரு மனிதர் மூலியமாக அவர் நமக்கு தெரிவித்தார். 10 கற்பனைகள். நீங்கள் அதை கடைப்பிடித்தால், அதன் பிறகு நடந்து கொண்டால் போதும். அதில் நன்மையும் தீமையும் அடங்கியிருக்கிறது. உண்மையும் பொய்யும் விளங்குது. அதில் இன்னும் சுருக்கமாக சொல்லப்போனால், அந்த 10 கற்பனைகளிலே 2 கற்பனைகள் ஃபில்டர் பண்ணி அதோடைய சாராம்சத்தை சொல்லியிருக்கிறார். அதாவது ஒன்று கடவுளை வணங்கு, கடவுளை ஆராதி, கடவுளை தவிர வேறு எதையும் நீங்கள் வணங்க வேண்டாம். அதே போல் நீ உன்னை எப்படி விரும்புகிறாயோ, உனக்கு என்னென்ன வசதிகள் தேவைப்படுகிறது என்று அறிகிறாயோ, அவைகளை மற்றவர்களும் அடைய வேண்டும் என்று ஆசைப்படு. ஆசைப்படுவது மட்டும் இல்லாமல் அவர்கள் அதை பெற நீ வழிவகு. மற்றவர்களுக்கு நன்மை செய்ய விரும்பு. எப்படி உனக்கு நீ நன்மையை செய்ய விரும்புகிறாயோ, அதேபோல் மற்றவர்களும் அதை பெற நீ ஆசைப்படு. முடிந்தால் அவைகளை அவர்கள் பெற உதவு, போதும். மற்ற அதை பிரித்து எடுத்தால் 10 கற்பனைகள் இருக்கிறது. சுருக்கினால் 2 கட்டளைகள். அது அப்படியே பார்த்தால் 10 கற்பனைகளை ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். எனக்கு தற்சமயத்துக்கு அவைகள் ஞாபகத்திற்கு வரவில்லை. நான் இந்த வீடியோவை முடிப்பதற்குள் எனக்கு ஞாபகம் வந்தால் அதை சொல்லுகிறேன். இல்லை என்றால் அந்த 10 கற்பனைகள் என்னவென்று நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள், அல்லது அடுத்த வீடியோவில் நான் சொல்லுகிறேன். எது செய்தால் எல்லாம் தவறு என்ன அவர் அந்த 10 கற்பனைகளில் சொல்லியிருக்கிறார். நீங்கள் அதன்படி நடந்து கொண்டால் போதும்.
தாத்தா, ஓவரால் சுருக்கமாக சொல்லிவிட்டீர்களே தாத்தா, 10 கற்பனைகளை கடைப்பிடி என்றும் அதில் சுருக்கமாக 2 கட்டளைகள் இருக்கிறது. அதை மட்டும் தெளிவாக சொல்லிவிட்டீர்கள். அதாவது உன்னுடைய சர்வேஸ்வரனை, கடவுளை, உன்னை படைத்தவனை, அனைத்தையும் படைத்தவனை வணங்கு. 2வது, உனக்கு எது விருப்பம் என்று தெரிகிறதோ, உன் தேவை என்ன என்று தெரிகிறதோ, அதையே மற்றவர்களும் பெற வேண்டுமென்று ஆசைப்படு. அவர்கள் அவைகளை பெற வழிவகு. அப்படின்னு சொன்னீங்களே. சரிங்க தாத்தா, அடுத்த முறை நீங்கள் இது விஷயமா இன்னும் கொஞ்சம் தெளிவாக சொன்னீங்கன்னாக்கா எங்களுக்கு, நாங்கள் மற்றவங்களை கேட்டு தெரிஞ்சுக்கிறத விட நீங்களே எனக்கு சொல்லுங்க. ஓகே, சொல்லுங்களே. வணக்கம்.